ஹலோ மக்களே, கருணா இந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கிருபாகரனும் நம்ம இந்துவோட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதையாக நான் தந்த 10 லட்சம் ரூபாவை எனக்கு திருப்பி தந்தாதான் இனி இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து வெளியில் தள்ளி அப்படியே கதவை அடைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திவாகரும் இனியும் இந்த இந்துவை சும்மா விடக்கூடாது, அவளுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லும்போது புவனாவும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியா படி நம்ம திவாகர்னால அதிகாரிகள் எல்லாரும் நம்ம இந்துவோட வீட்டுக்கு வந்து இந்துவை கைது பண்ணுறதுக்கு தயாராகிறேன்னே சொல்லலாம். அந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து நம்ம இந்துவை நம்ம கர்ணா எப்படி காப்பாற்றினாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கிருபாகரனோ இந்த இந்துனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துகிட்டே இருக்குது. இந்த இந்து என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அதில் இருந்தே நம்ம வீட்டில் பெரும் பிரச்சனையாக தான் இருக்குது. சுகுணாவுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த இந்துவாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது திவாகரும் நம்ம கிருபாகரன் கிட்டேருந்து நீ சொல்கிறது எல்லாமே சரிதான்னா அந்த இந்துவை நம்ம சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது இந்த இந்துவை டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிருபாகரன் திவாகர் எல்லாரும் சேர்ந்து கருணாவை நம்ம இந்துவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே நம்ம இந்துவும் எதுக்கு இப்போ இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது கிருபாகரனும் அங்கே உள்ள பொருள் எல்லாத்தையுமே அடித்து வெளியில் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே உள்ள ஆட்கிட்ட சொல்லும்போது அவங்களும் எதுக்காக நீங்கள் இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து எதிர்த்து நிற்கிறாங்க. அதை கேட்ட கிருபாவும் என்ன பேசுகிற நீ, ஒழுங்கு மரியாதை எனக்கு நீங்கள் தர வேண்டிய 10 லட்சம் ரூபாவை திருப்பி தந்துட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீங்கள் இருந்தால் போதும், அது வரைக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கிருபாகரனும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருபாகரனும் அங்கே உள்ள பொருள் எல்லாத்தையுமே தூக்க எரிய ஆரம்பிக்கிறாங்க. கருணா கிட்ட வந்து என்ன கருணா பார்த்துட்ருக்க, ஒழுங்கு மரியாதையாக இந்த பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வீசு, இவங்களை வீட்டிலே இருக்க விடக்கூடாது அப்படி சொல்லும்போது கருணாவும் கிருபா கிட்ட அண்ணா கொஞ்சம் மன்னிச்சு விடலாமே, இந்த மாதிரிலாம் செய்யாத பாவம் அவங்க அப்படி சொல்லும்போது கிருபாவும் என்ன பேசுகிற நீ, இந்த அண்ணனையே எதிர்த்து நின்னவங்க இவங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஒழுங்கு முறையை நான் சொன்ன மாதிரி கேளுன்னு சொல்லும்போது நம்ம கருணாவும் எதுவும் செய்யாமல் அந்த இடத்துல என்ன தான் தகராறு நடந்தாலும் நம்ம இந்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் கிருபாவோட பக்கத்துலேயே நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்துவோட அம்மா ஃபோட்டோவை தூக்கி அப்படியே எறிகிறாங்க. அதை பார்த்து இந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அம்மா மேலே எவ்வளோ பாசத்தை வச்சுருந்த இந்து அந்த ஃபோட்டோ விழுந்த உடனே இந்துவோட அப்பாவும் அவங்க அம்மா ஃபோட்டோவை அப்படியே எடுத்து கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் செய்யாதுங்கன்னு கதர்னாலுமே கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் கிருபாவும் அவங்க ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து இந்துவும் அவங்க அப்பாவையும் அப்படியே வெளியில் துரத்துறாங்க. அவங்க அப்பாவும் கையில் அவங்க அம்மா ஃபோட்டோவை வச்சுட்டு வெளியில் கீழே விழும்போது பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கிருபாகரனும் ஒழுங்கு மரியாதை அந்த 10 லட்சம் ரூபாவை மறுபடியும் திருப்பி கொடுக்க வழியை பாருன்னு சொல்லிட்டு இந்துவை மிரட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. புவனா பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க. இனிமேல் கருணாவும் இந்துவும் சேர்ந்தே வாழ முடியாது, கருணா மாமா எனக்கு தான், கருணா மாமாவை சீக்கிரமாக நான் மேரேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கனவு கோட்டையிலேயே புவனா இருந்துட்டு இருக்காங்க. திவாகரும் புவனாவை பார்த்து இங்கே நடக்கிறது எதுவும் சரியில்லை, இந்த இந்துவுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும், அது இன்னொரு வீட்டில் போய் அவள் தங்கிட்டு தானே இருக்கா, அதனால அந்த வீட்டில் கூட அவள் நிம்மதியாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்லும்போது புவனாவும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட திவாகரும் அது என்ன பிளான் புவனா அப்படி கேட்கும்போது புவனாவும் அதான் உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக வேலை செய்தால அந்த சமயத்தில் உங்கள் வீட்டில் உள்ள 50 சவரன் நகையை அவள் திருடிட்டா அப்படின்னு அந்த அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா இந்துவை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புவனா ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதை கேட்ட உடனே திவாகரும் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, எப்படி இருந்தாலுமே அவனால் அந்த பணத்தை எதுவும் ரெடி பண்ணவும் முடியாது, அதே சமயத்தில் அவள் சீக்கிரத்தில் லாக்கப்புக்கு போகிறது உறுதி தான் அப்படின்னு சொல்லி திவாகரும் நம்ம இந்துக்கு மேலே திருட்டு பலி போடுறதுக்கு தயாராகிறாங்க. அதிகாரிகிட்ட கால் பண்ணி இந்துங்கிற பொண்ணு எங்கள் வீட்டில் இருந்த 50 சவரன் நகையை திருடிட்டா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்க, இப்போ தலைமறைவாக ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு திவாகரும் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்துவும் அவங்க அப்பா எல்லாருமே பயங்கரமாக வருத்தத்தில் இருக்கும்போது அங்கே உள்ளவங்களும் சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் அந்த ரூபாவை திருப்பி கொடுத்து நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லும்போது இந்துவோட அப்பாவும் என்னால் தானம்மா உங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம், இப்போ பாரு உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை கூட இப்படி பண்ணிட்டாங்க படுபாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க.
அந்த சமயத்துல கரெக்ட்டா அதிகாரிகளும் வந்து, "இங்க யாரும்மா இந்து?" அப்படி கேட்குறாங்க. அதுக்கு இந்துவும், "நான் தான் சார். எதுக்காக என்ன தேடுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அதிகாரிகளும், "நடங்கம்மா ஸ்டேஷனுக்கு. நீங்க எங்கேயோ வேலை பார்த்த இடத்துல, அங்க உள்ள 50 சவரன் நகைய திருடிட்டீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு." அப்படி சொல்லும்போது, இந்துவும், "என்ன சொல்றீங்க நீங்க? யாரோ தெரியாம என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் நான் எந்த செயலுமே செய்யல." அப்படி சொல்லும்போது, அதிகாரிகள் விடுற மாதிரி இல்ல. "இல்லம்மா, கண்டிப்பா உனக்கு இதுல தான் கம்ப்ளைண்ட் வந்தது. கண்டிப்பா நாங்க இந்த இடத்த எல்லாமே செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லா இடத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்துவுக்கு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. நம்மள எல்லாம் வீட்ட விட்டு வெளியில அனுப்புனது மட்டும் இல்லாம இந்த மாதிரி யாரோ செயல் செய்ய வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்துவுக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம இந்துவோட அப்பாவும், "இந்து எல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அவ இந்த மாரி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் தெரியல. கண்டிப்பா இவ மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. இந்த இந்துவ கூப்பிட்டு விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் இந்துவ கூப்பிடுறதுக்கு தயாராயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கருணாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. நம்ம கருணாவும் செம அதிரடியா வந்து இந்துவ காப்பாத்துறதுக்காண்டி வராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம திவாகரும், புவனாவும் சேர்ந்து இந்நேரத்துக்கு அந்த அதிகாரிகள் இந்துவோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்து இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. கூடிய சீக்கிரத்துல அவள அரெஸ்ட் பண்ணிருவாங்கன்னு ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலுமே நம்ம இந்துவ இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம கருணா காப்பாத்திருவாங்கன்னே சொல்லலாம்.